நாம் நன்றி சொல்லி ஒரு ஜெபம் செய்யலாம். மத்தியில் இருக்கிற கொடைக்கானல் ஒளி செய்து வருகிற ராபர்ட் பாஸ்டர் நன்றி சொல்லி ஜெபிக்கும்படியாக நண்பர் கேட்கிறேன். இயேசுப்பா உமக்கு சோதரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனும் இரக்கத்தின் பிதாவாகிய தேவனுமாய் உம்மை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. சங்கீதத்தில் நாங்கள் வாசித்த போல கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிற பிரயாசம் விருதா என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளில் உமக்கு அன்றைய நாங்கள் குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அவருடைய சங்கீதம் 24:1 நாங்கள் வாசிக்கிறது போல பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லிக்கிறீங்க. இந்த அன்றைய நிறைவான ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்குள்ள எதிர்ப்பதற்கான நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நீர் கொடுத்த அந்த வீட்டையும் அன்றைய நாங்கள் உமக்கென்று அன்றைய கொடுத்துக்கிற இந்த வீட்டையும் உண்மைக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிறவரை ஒவ்வொருத்தரையும் அன்றைய பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க. அவனுடைய கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக நன்றி. நாம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வீடு பிரதிஷ்டைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசேஷமாக இந்த நாளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை மனதார நாம் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த குடும்பத்தாருக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மீதும் தேவனுடைய திட்டம், தீர்மானம், தேவ சித்தம், வாக்குத்தத்தம் இருக்கிறார். அப்படியாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு உணர்த்தின ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 97 அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வீடு பிரதிஷ்டைன்னு சொன்னாலே அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஆனா இதன் பின்பாதாக எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறார்கள், இதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், முயற்சி இருக்கிறார்கள் சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தமிழ்நாட்டுல பொதுவாகவே பழமொழி சொல்லுவாங்க. அதை அனுபவித்து பார்த்தால், அதை செய்து பார்த்தால் மாத்திரமே அதனுடைய எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி நமக்கு தெரியும். வேதத்தில் விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம். அப்போ ஆண்டவரை முன்வைத்து இதை கட்டுவதற்கு பிரயாசப்பட்ட போது காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் வாய்க்கப்படினார். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வீடு பாத்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய இந்த ஊருடைய ஒரு நடு மையத்தில் இருக்கிற ஒரு வீடு, பாறை மேல இருக்கிற ஒரு வீடு. ஆண்டவர் ஊர்களுடைய நடுவுல ஒரு மலை பாறை மேலே கொண்டு வந்து வைப்பதற்கு ஒரு நோக்கமும் ஒரு சித்தமும் உண்டு. அநேகருக்கு ஒரு கலங்கரை விளக்காக, வெளிச்சமாக, மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாய், கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தக்கதாய் ஆண்டவர் நோக்கத்தோடு சித்தத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் இங்க நம்ம அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீதிமான்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கூட இந்த பகுதிக்கு, இந்த சென்றான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ அவர்களை அநேகருக்கு வெளிச்சமும், அவங்க ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டதினாலே ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் விதைத்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவருக்காய் பிரயாசப்படும் போது, ஆண்டவருக்காய் செயல்படும் போது, ஆண்டவருக்காய் தங்களை விட்டுக் கொடுக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தர வல்லவர். பாருங்க, தாவீது
முதலாவது ஆண்டவரை நோக்கித்தான், ஆண்டவருக்காகத்தான் செய்யணும்னு சொல்லி அவ்வளவு பிரயாசமும் முயற்சியும் எடுத்தார். ஆண்டவருடைய வீட்டை கட்டுவதற்காக, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவ்வளவு எஃபர்ட் போட்டு அவ்வளவு பிரயாசப்பட்டார். முதலாவது தனக்கு ஒரு வீட்டை கட்டணும், ஒரு அரண்மனை கட்டணும், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தணும். அவன் எந்த ஒரு பிரயாசமும் எடுக்கவில்லை. ஆனால் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பித்து அவன் செயல்பட்டதினாலே, ஆமென், ஆண்டவருடைய வீட்டை கட்டுவதற்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம், அவ்வளவு முக்கியத்துவம், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததினாலே தாவீதினுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு தேவையான சகலவற்றையும் ஆண்டவர் செய்து கொடுத்தார். அதனால சங்கீதத்தில் அவர் விதமா சொல்லுகிறார், கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பட்டார். ஒருவேளை ஸ்தோத்திரம், பல இடங்களிலே சாட்சி சொல்ல நாங்க கேட்டிருக்கிறோம். பல இடங்களிலே அவர்கள் வாடகை வீடுக்கு மாறி 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 பொருட்கள் எல்லாம் கொண்டு போவது, தருவது, கஷ்டப்படுவது, போவது, வருவது, இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அலைச்சலை பார்த்திருக்கிறார், அவருடைய ஏக்கங்களை பார்த்திருக்கிறார், அவருடைய விருப்பங்களை பார்த்திருக்கிறார், அவருடைய பிரதிகூலங்களை, அவருடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஸ்தோத்திரம், ஒரு உயர்த்தப்படுகிற, சந்தோஷிக்கிற, அவருடைய முகங்கள் ஸ்தோத்திரம் மறுமலர்ச்சி அடைய செய்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாள் இந்த நாளிலே ஆண்டவர் கொண்டு யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு ஸ்லாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனபடினால இந்த வசனத்தின் பிரகாரம் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த வீட்டிலே ஸ்தோத்திரம் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்து போகிறார்களோ இவர்கள் ஊடாக கிறிஸ்து என்கிற வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. கடந்து வருகிற ஜனங்களுக்கு அவர்கள் பேசும்போது, அவர்களோடு இடைபடும் போது, அவர்களோடு கூட ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சம்பாஷிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வெளிச்சம் இவர்களின் ஊடாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், உண்மையாகவே இந்த வீடு வெளிச்சத்தின் வீடு, இது பிரகாசத்தின் வீடு, இது ஐஸ்வர்யத்தின் வீடு, இது ஆசீர்வாதத்தின் வீடு என்று ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் யாரெல்லாம் உத்தரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீதிமான்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடுவதில்லை, தள்ளாட விடுவதில்லை, அவர் கைவிடுவதில்லை. வெளிச்சமாய் இந்த பட்டணத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அவங்க பட்ட பிரயாசத்துக்காக, அவர்கள் பட்ட பாடுகளுக்காக, கஷ்டங்களுக்காக ஆண்டவர் அவர்களுக்கு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியை ஆண்டவர் விதைத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியிலே ஆண்டுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்வோம். ஆனா மகிழ்ச்சி வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், இதிலிருந்து உண்மையாய் ஆண்டவரை நாம் சேவிப்போம், உண்மையாய் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். இன்னும் ஜெபத்திலே, இன்னும் வேத வாசிப்பிலே, இன்னும் ஆண்டவருடைய ஐக்கியத்திலே நாம் நெருங்கும் போது அந்த மகிழ்ச்சி நித்திய நித்தியமாய் அதை பின்தொடர்கிறதாயிருக்கிறது. தாவீது செய்தது போல ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே உண்மையுத்தமாய் கர்த்தரை நாம் இறுக பிடித்துக் கொண்டு கர்த்தரை சேவிப்போம். இந்த வார்த்தைகளால் நம்முடைய பிள்ளைகளையும் வந்திருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, எங்கே 2-3 அடி நாமத்தினாலே கூடி வருகிறோம் அந்த இடத்திலே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லுதீர்கள். உம்முடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரம் இந்த நாளிலே இயேசுவின் பிரதரையும், ரதி சிஸ்டரையும், ஆகாஷையும், ரோஷ்னாவையும் ரத்தத்தால் நாங்கள் முத்தரிக்கிறோம். ரத்தத்தால் நாங்கள் முத்தரிக்கிறோம், ரத்தத்தால் நாங்கள் முத்தரிக்கிறோம். அவர்கள் கடந்து வந்த அன்றே பாதைகள் எவ்வளவோ, அன்றே ஸ்தோத்திரங்கள் தாவே, எவ்வளவோ விதமான பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும் அவர்கள் கடந்து வந்த போது கர்த்தாவே, கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம், தப்பு வைத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஏந்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அன்றே இம்மட்டுமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சேஃபா அன்றே பாதுகாப்பாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ அன்றே செய்திருக்கிற நன்மைகளுக்காய், ஈவுகளுக்காய், இரக்கத்திற்காய்
தயவுக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீட்டை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கரங்களை நீட்டி இந்த வீட்டுக்கு நேராக ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வீட்டின் மேல் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த வீட்டின் மேல் ஆசீர்வாதம் உண்டாவதாக. இந்த வீட்டின் மேல் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மெயின் ஹாலில் கர்த்தருடைய சாநித்தியம் இறங்கட்டும். இதிலே உட்காரும் போது, வருகிற ஜனங்களிடத்திலே பேசும்போது, சம்பாஷிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரட்டும். அன்றைய படுக்கை அறையை இரத்தத்தால் நாங்கள் முத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அன்றைய கிடந்து உறங்கும் போது தெய்வீக சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, அன்றைய உம்முடைய ஆறுதலோடு கூட நல்ல நித்திரையை தாருங்கப்பா. சுக நித்திரையை தாருங்க. தரிசனங்களால் சொப்பனால் நிறைவேற்றுகிறார். சமையலறையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதில் தம்முடைய பிள்ளைகள் சமைக்கும் போது நல்ல ருசிகரமான அன்றைய சோத்திரம் ஆகாரங்களை சமைத்து வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கும் போது அன்று சந்தோஷித்து நன்றி சொல்லி புசிக்க கர்த்தர் வருகிறார். இந்த வீட்டை நாங்கள் முத்தரிக்கிறோம். எல்லைகளை நாங்கள் முத்தரிக்கிறோம். நீரே கேடகமும் அடைக்கலமும் ஆதலான உச்ச துணையுமாக இருந்து வழிநடத்துவானுமான வீட்டையும் வீட்டில் இருக்க போகிறவர்களையும் இந்த வேளையிலே ஜெபத்திலே கலந்து கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் இறங்கட்டும். பலத்தால் இடைகட்டி ஆட்கள் வழிநடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.